ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி திலகம் 2026. ஒரு 2-3 டேஸாக என்னால் வீடியோஸ் எதுவும் கொடுக்க முடியல. பேட்ச் ஒர்க் கொஞ்சம் நடந்துட்டு இருந்தது. ஸோ ஒன்லி நீங்கள் பேட்ச் இன்னும் க்ளோஸ் பண்ணலையா அப்படின்னு கேட்டால், நான் வந்து எல்லாத்துக்குமே வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கொடுத்துட்டு தான் பேட்ச்சில் ஜாயின் பண்ண சொல்லியிருப்பேன். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கொடுக்குறவங்க எல்லாத்தையும் பர்சனலாக அவங்க வந்து எந்த எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறாங்க, அவங்களோட டைமிங் எவ்வளோ நேரம் கிடைக்குது, அது எல்லாமே நான் அனலைஸ் பண்ணி தான் அவங்கள வந்து நான் பேட்ச்சில் ஜாயின் பண்ணிக்குவேன். நிறைய பேர்த்துக்கு வந்து என் மேல ஒரு வருத்தம் இருக்கலாம். நிறைய பேர் வந்து நீங்க வேணான்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. காரணம் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். நிறைய பேர்த்துக்கு திரும்ப திரும்ப கால் பண்ணி கேட்டுட்டே இருக்கீங்க. நான் அதையும் சொல்லிடலான்றதுக்காக தான் இந்த வீடியோ. நீங்க உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் 13 மணி நேரம் எனக்கு படிக்கிறதுக்கு டைம் இருக்கு. நான் ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட். நான் உங்க பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறவங்கள நான் வேணாம் என்னோட பேட்ச்லன்னு சொல்லியிருப்பேன். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேட்ச் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கிறவங்களுக்காக மட்டும்தான் இது வந்து செட் ஆகும். ஏன்னா, அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் டைம் கிடைக்கும். ஒரு நாளைக்கு 4 மணி நேரம், 5 மணி நேரம், 6 மணி நேரம் கிடைக்கலாம். ஒரு வாரத்துக்கு 4 மணி நேரம், 5 மணி நேரம் கிடைக்கும். ஒரு 2 நாள் கிடைக்காம போகும் அந்த டைமு. ஒரு நாளைக்கு ஒரு 10 மணி நேரமே அவங்க படிச்சாங்கன்னா கூட, ஒரு 2, 3 நாள் படிச்சதுக்கப்புறம் அவங்க 2 நாள் படிக்க முடியாம கூட போகும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பேட்ச் வந்து செட் ஆகும். நீங்க ஃபுல் டைம் வந்து எனக்கு படிக்கிறது மட்டும்தான் டியூட்டி. நான் வந்து ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட். நான் ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் 13 மணி நேரம் படிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி நான் ரெக்வஸ்ட் கொடுத்துருப்பேன். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க நிறைய வந்து இப்போ பேட்ச் வந்து நிறைய போட்டிருக்காங்க. இது கொஞ்சம் கிளாரிட்டி இல்லை, ஒரு நிமிஷம். அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி பேட்ச் பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. காரணம் என்னென்னா, உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஜிஎஸ் மேக்ஸு ஒரு 10 மணி நேரம் உங்களுக்கு படிக்கிற அளவுக்கு தகுந்த மாதிரி பேட்ச் டாபிக் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, நீங்கள் அதில் பார்த்து ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் உங்களோட கிடைக்கிற ஒரு 10 மணி நேரத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் கொடுக்கறது நீங்கள் உங்களுக்கு 2 மணி நேரம் தான் கிடைக்குதுங்கிறவங்களிலேருந்து படிக்கலாம். ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் உனக்கு 7 மணி நேரம் கிடைக்குது அப்படின்னா கூட இதை படிச்சுட்டு 1 டைம் 2 டைம் வந்து நல்லா ரிவைஸ் பண்ணி பார்த்துட்டு அந்த நோட்ஸ் எடுக்கிறது ரிவைஸ் பண்ணுறது எல்லாம் அவங்களுக்கு பண்ணுறதுக்கு இந்த பிளான் வந்து கரெக்டாக இருக்கும். ஆனால் 12 மணி நேரம் 13 மணி நேரம் கிடைக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த பிளான் யூஸ் ஆகாது. அதனால தான் வந்து சிலர் வந்து வேணான்னு சொல்லியிருப்பேன். வேற ஒன்றும் இல்லை. நம்மளோட பிளான் எப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் வந்து டிசம்பர் 15 வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். பேட்ச்லேயுமே அப்படி தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தேன். பட் டிசம்பர் 15 வந்து நான் ஸ்டார்ட் பண்ணலை. ஏன்னா என்னோட பேட்ச்சில் ஜாயின் பண்ணுறவங்க நிறைய பேர் வந்து ஹவுஸ் ஒய்ஃபு வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கிறவங்க இப்படி தான் இருக்கீங்க. கொஞ்சம் அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ரெடி ஆகிக்கணும். டக்குன்னு இதை இன்னும் ஒரு 4 நாளில் வந்து மறுபடியும் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவங்க அந்த ப்ராசஸ்லாம் கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டில் ஏதாவது நோட் கலெக்டிங் அந்த மாதிரி ஒர்க்லாம் வச்சுருந்தாங்கன்னா கொஞ்சம் சிரமங்கிறதுக்காக தான் நான் இன்னும் 1 or 2 டேஸில் வந்து நான் பேட்ச் வந்து க்ளோஸ் பண்ணிடுவேன். பேட்ச் க்ளோஸ் பண்ணி அந்த ஒர்க் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணனா கரெக்டாக இருக்கும். அதுக்காக வந்து பேட்ச்சில் இருக்கவங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம என்னெல்லாம் பண்ணணும், நம்ம படிக்கிறதுனால டாபிக் எடுத்து அப்படியே படிச்சுட்டு போகிறது கிடையாது. ஒரு 2-3 டேஸ் அதை படிக்கிறதுக்கு ஆப்டாக செட் ஆகணும். அதை அவங்கள ரெடி பண்ணணும். அதுதான் என்னோட மெயின் ஒர்க்கு. ஓகேங்களா? இப்போது நான் வந்து டிசம்பர் 22 உங்களோட பிளான் எப்படி இருக்கும் சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் டிசம்பர் 22 ஆக்சுவலாக பிடிஎஃபாக இன்னும் கன்வெர்ட் பண்ணல. நான் செக் பண்ண வரைக்கும் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து பேட்சில் கொடுக்குறேன். இது பார்த்தீங்கன்னா டிசம்பர் 22 ஸ்டார்ட் ஆகுது. ஜிஎஸ் ஆங்கிலேயருக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்ககால கிளர்ச்சிகள் அப்படிங்கிறது பார்ட் 1. அந்த ஆங்கிலேயருக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்ககால கிளர்ச்சிகள் மட்டும் 7 பார்ட் 7 நாள் பிளான்ல இருக்கும். ப்ளஸ் அதுக்கு ஒன்லைனர் மட்டும் ஒரு நாள் தனியாக இருக்கும். அப்போ ஒரு டாப்பிக்கை நம்ம 8 நாள் படிக்கிறோம். ஓகேங்களா? நம்மளோட பிளான் இப்படி தான் இருக்கும். டிசம்பர் 23 புணர்ச்சி விதிகள் மட்டும். டிசம்பர் 24 ஆங்கிலேயருக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்ககால கிளர்ச்சிகள் பார்ட் 2 மட்டும். டிசம்பர் 25 பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக ஸ்கூல் புக்கு மட்டும். டிசம்பர் 26 ஆங்கிலேயருக்கு எதிரான தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்ககால கிளர்ச்சிகள் பார்ட் 3 மட்டும். இதோட பிடிஎஃப் வந்து நான் வந்து இன்னும் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி முடிக்கல. ஸோ ஒன்லி நான் இப்போ கொடுக்க முடியாது.
முடிச்சுட்டு நான் நாளைக்கு தான் ரெடி பண்ண முடியும். டிசம்பர் 27 வந்து சாட்டர்டே அன்னைக்கு என்ன பண்ண போறீங்கன்னா, நம்ம படிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, ஆங்கிலேயருக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்ககால கிளர்ச்சிகள்ங்கிறத ஒரு 3 பார்ட் படிச்சிருப்போம். புணர்ச்சி விதிகள் 1 படிச்சிருப்போம். அத நாளையும் ரிவைஸ் பண்றீங்க. டே 1 to 5 ரிவைஸ் பண்றேங்க. டே 28 வந்து கரண்ட் அஃபைர்ஸ். நான் ஒரு சில மந்த்தை வந்து 3 பார்ட்டில் கரண்ட் அஃபைர்ஸ் முடிப்பேன். ஒரு சில மந்த்தை வந்து 4 பார்ட்டாக கொடுப்பேன். அக்டோபர் மந்த் வந்து 3 பார்ட்டில் முடிக்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் மட்டும். டிசம்பர் 29 வந்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 நாள் 7 நாள் அந்த மாதிரி கொடுக்கறது வந்து கரெக்டாக இருக்கும். அதாவது ஒவ்வொரு டாப்பிக்கை பொறுத்து. இப்போ தனி வட்டி கூட்டு வட்டி அப்படிங்கிறது ரெண்டும் ஒரே டாபிக் தான். பட் இருந்தாலும் நான் என்ன பண்ணியிருக்கேன், தனி வட்டிக்கு ஒரு 3 நாள், கூட்டு வட்டிக்கு ஒரு 3 நாள், 6 நாள் அந்த ஒரு டாப்பிக்கை மட்டுமே கொடுத்துருக்கேன் பிளான்ல. ஐயோ ரொம்ப லிபரலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மறுபடியும் எக்ஸஸாக நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணுங்க. நம்மளோட பிளான்ல இவ்வளோ தூரம் லிபரலாக கொடுக்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு 2 மணி நேரம் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த டாப்பிக்கை நீங்கள் ஒரு 4 மணி நேரம் ரிவைஸ் பண்ணணும். அதுக்காக தான் இவ்வளோ லிபரலாக கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து தனி வட்டி பார்ட் 1 மட்டும்தான் அன்னைக்கு அப்படின்னா, நீங்கள் அந்த தனி வட்டி பார்ட் 1 மட்டும் கம்பல்சரி நீங்கள் நோட் பண்ணி எழுதிடுறீங்க. அதில் ஒரு 2 மணி நேரம் ஆகுது, 1 மணி நேரம் ஆகுதுன்னு எழுதிடுறீங்க. எழுதிட்டு அதை ஒரு 2-3 டைம் ரிப்பீட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. அதுக்காகத்தான் உங்களையே அந்த மாதிரி ரொம்ப லிபரல் பிளான் கொடுக்கறதுக்கு ரீசன் வந்து அதுதான். அதே மாதிரி பேட்ச்குள்ள வந்து ஒன்லைனர் வீடியோ ஃபார் ரிவைஸ், அதாவது இப்போ இது வரைக்கும் எத்தனை பார்ட் 3 வரைக்கும் ஜிஎஸ் படிச்சிருக்கோம் இல்லைங்களா, அது ஃபுல்லாக ஒன்லைனர் என்னென்ன இருக்கோ எல்லாம் வரும். டிசம்பர் 31 பாருங்க, ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நாங்கள் தொடக்ககால கிளர்ச்சிகள் பார்ட் 4. ஷெட்யூல் 2ல பாருங்க, ஜனவரி 1 வந்து ஹாலிடே. இந்த மாதிரி காரணங்கள்னால தான் அந்த ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டாக வேண்டாம், நீங்கள் விட்டுட்டு நீங்கள் வேறு பேட்சில் ஜாயின் பண்ணிக்காங்கன்னு சொன்னது காரணம் இதுதான், தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட பேட்ச் பொறுத்த வரைக்கும் ஓவராக ரிவிஷன் இருக்கும். ரிவிஷன் படித்து சளிச்சு போகிற அளவுக்கு ரிவிஷன் இருக்கும், ஹாலிடே இருக்கும். திடீர்னு வந்து எனி பெண்டிங் ஒர்க் அப்படின்னு ஓட்டு ஒரு 2-3 நாளாக கொடுத்து விட்ருவேன். இது வரைக்கும் ஏதாவது பெண்டிங் ஒர்க்கில் இருந்தால் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஹவுஸ் ஒய்ஃப் வேலைக்கு போயிட்டு வந்தவங்க தான் அதிகமாக படிக்கிறாங்க என்னோட பேட்ச் ஃபாலோ பண்ணி. அப்படிங்கும்போது அவங்க வந்து எல்லா நாளும் ஒரே நாள் மாதிரி போகும்னு சொல்ல முடியாது. ஒரு நாள் அவங்களுக்கு திடீர்னு பிரேக் ஆகலாம். அந்த பிரேக் ஆனனால அவங்க அப்படியே நோட் பண்ணி வச்சுட்டு இருந்துட்டு மற்ற நாள் ஏதாவது கிடைக்கும் போது உள்ள நுழைச்சு பண்ணிக்கலாம். ஏதாவது பண்ண முடியல, சப்போஸ் ஏதாவது கொஞ்சம் ஒரு நாள் பெண்டிங் ஆயிடுச்சு, இல்லை ஏதாவது ஒன்று ரிவைஸ் பண்ண வேண்டியது இருக்குதுன்னா அந்த எனி பெண்டிங் ஒர்க்குன்னு ஒரு நாள் தனியாக கொடுத்துருப்பேன். அந்த நாள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நிறைய ஹாலிடே, பெண்டிங் ஒர்க்கு, இன்கம்ப்ளீட் ஒர்க்லாம் அதை கொடுக்கறதுனால தான் வந்து நான் அந்த மாதிரி ஒரு 10 மணி நேரத்துக்கு மேலே படிக்கிறவங்கள வந்து நான் வேணான்னு சொன்னது காரணம் அதுதான், வேறு எதுவும் இல்லை. ஏன்னா நீங்கள் ஃபுல் டைம் எனக்கு படிக்கிறது மட்டும்தான் வேலை, எனக்கு காஃபியோட கைக்கு வந்துடும் அப்படிங்கிறீங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா நிறையா படிக்கிற மாதிரி இருக்கிற பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், இதுலேயே அதே மாதிரி தான், பிரித்தெழுக சேர்த்தெழுகலாம் ஸ்கூல் புக் மட்டும் ஒரு நாள், அவுட் சோர்ஸ் மட்டும் ஒரு நாள், சந்திப்பிலை குரில் நெடில் வேறுபாடு ஸ்கூல் புக் மட்டும் ஒரு நாள். அவுட் சோர்ஸில் பாருங்கள், சந்திப்பிலை குரில் நெடில் வேறுபாடு ஸ்கூல் புக் மட்டும் ஒரு நாள். அதே மாதிரி சந்திப்பிலை குரில் நெடில் வேறுபாடு வந்து அவுட் சோர்ஸ் மட்டும் ஒரு நாள் அப்படி கிடையாது. ஜனவரி 7ஆம் தேதி வெனஸ்டே அன்னைக்கு இந்த சைடில் 17ன்னு போட்டிருக்கிறது டே, 17வது டே ஜனவரி 7 வெனஸ்டே அன்னைக்கு தமிழ் சந்திப்பிலை குரில் நெடில் வேறுபாடு அவுட் சோர்ஸ் படிக்கிறீங்க. அதோட ஃபைனல் பார்ட் இன்னொன்று இருக்குது. அவுட் சோர்ஸ் ஃபைனல் பார்ட் வந்து ஜனவரி 10 சந்திப்பிலை குரில் நெடில் வேறுபாடு ஃபைனல் பார்ட்டு. அதே மாதிரி ரிவிஷன் 10லேருந்து 20 நாள் வரைக்கும் நீங்கள் என்ன படிச்சிங்க, ஏற்கனவே 5 நாள் வரைக்கும் படித்ததை ரிவைஸ் பண்ணியிருப்போமா, அந்த மாதிரி 10 to 20 இங்கே ஒரு ரிவிஷன். அதுக்கப்புறம் கம்ப்ளீட் ஒன்லைனர். அதுக்கடுத்தது 13 அன்னைக்கு விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு பார்ட் 1, விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு பார்ட் 2 27வது நாள், விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு பார்ட் 1, பெண்களின் பங்கு பார்ட் 2. அதாவது நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கிறவங்க எல்லாத்துக்குமே நான் சொல்லியிருந்தது என்னன்னா, நான் பேட்ச்குள்ளே சொல்லியிருந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1 வீக்கை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் இருக்க இந்த டீப் கிளீனிங் ஒர்க்லாம் பண்ணி வைங்க. நம்ம தான் டிஎன்பிசிக்கு படிக்கிறோம், வீடு நம்ம வீடு தான், என்ன பக்கத்து வீட்டுக்காக நம்ம தூக்கி கொடுத்துட முடியும்? ஸோ வேறு எதுவும் பண்ண முடியாது. பொங்கல் கிளீனிங்லாம் இந்த 1 வீக்கை யூஸ் பண்ணி பண்ணிக்கோங்க. நம்ம அந்த படிக்கிற பேட்ச்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம், அந்த பேட்ச் டேட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம்னா ரெகுலர் ஒர்க்கு பார்க்கறதுக்கும் நம்ம வந்து
படிக்கிறதுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு டைம் கிடைக்கும். டீப் கிளீனிங் ஒர்க்லாம் அப்போ செய்ய முடியாது. இந்த 1 வீக் யூஸ் பண்ணி நல்லா டீப் கிளீனிங் ஒர்க் பண்ணுறதுலாம் இப்போவே பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறது காரணம் அதுதான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு நாள் தான் லீவ் கொடுப்பேன் பொங்கல் அன்னைக்கு. ஏற்கனவே நியூ இயர் அன்னைக்கு ஒரு நாள் தான் லீவ் கொடுத்துருக்கேன். இப்போ அதே மாதிரி பொங்கல் அன்னைக்கு ஒரு நாள் உங்களுக்கு லீவு. ஓகேவா? நம்மளோட ஸ்டடி பிளான் இந்த அளவுக்கு தான் லிபரலாக இருக்கும். பார்த்துக்கோங்க. ஜனவரி 25 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் 3 மட்டும் ஃபுல்லாக ரிவிஷன் மட்டும் பண்ணுறீங்க. அதே மாதிரி ஜனவரி 26 வந்து அக்டோபர் மந்த்து சிஏ பார்ட் 1லேருந்து 3 வரைக்கும் கொடுத்துருப்பேன். அதை மட்டும் ஃபுல்லாக ரிவிஷன் மட்டும் பண்ணுறீங்க. கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் ரிவிஷன் பண்ணுறீங்க மண்டே அன்னைக்கு. ஜனவரி 27 பாருங்கள், ஷெட்யூல் 3யோட ஒன்லைனர் வீடியோ வரும், அதை பார்க்குறீங்க. ஜனவரி 28 பாருங்கள், ஷெட்யூல் 1 to 3, அதாவது ஃபஸ்ட்டு டார்கெட் 1ன்னு கொடுத்துருப்பேன். டார்கெட் 1 மட்டும் தான் கொடுத்துருப்பேன், மீதி எல்லாத்தையும் டார்கெட் கணக்கில் சேர்த்த மாட்டேன். ஷெட்யூல் தான் போகும். எதுக்கு டார்கெட் 1 அப்படின்னா, நம்ம இத்தனை நாள் வந்து எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் ஒரு பெரிய விடுமுறை எடுத்து இவ்வளோ நாள் கொஞ்சம் ஃப்ரீயாக எல்லாம் ஓட்டியாச்சு. இப்போது அந்த டார்கெட் 1 to 3 வந்து ஷெட்யூல் 1 to 3 நான் ஏன் டார்கெட்டுன்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னா, நம்ம உட்காந்து 2 மணி நேரம் உட்காந்து படிக்கணும். அதுதான் நமக்கு பெரிய டார்கெட்டு. ஒரு 3 ஷெட்யூல் நீங்கள் உட்காந்து படிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் டார்கெட்டை எடுத்து விட்டுறலாம். நம்ம ஆட்டோமேட்டிக்காக மைண்டு டார்கெட் என்னன்னு செட் பண்ணி அதை நோக்கி ஓட ஆரம்பிச்சிடும். இப்போ ஷெட்யூல் 1 to 3 டார்கெட் 1 அதை கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணுறீங்க. தனியாக ஒரு நாள், ஏற்கனவே வந்து 5 நாளைக்கு 10 நாளைக்கு ஒருக்க ரிவிஷன்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் தனித்தனியாக ஒவ்வொரு நாள் கொடுத்து இப்போ வந்து கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணுறக்கு ஒரு நாள் கொடுக்குறேன். அப்போ டார்கெட் 1 மட்டும் ஃபுல் டெஸ்ட் 200 கொஷின் வித் ஆப்ஷனோடு இருக்கும். நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டில் ரைட் பண்ணணும். நான் கொஷின் வந்து வீடியோ பேஸ்டாக தான் கொடுப்பேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏன்னா கொஷினை வச்சுக்கிட்டு 6 மணி நேரம் 7 மணி நேரம் எழுதுறது, நினைக்கிறப்போலாம் எழுதுறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. நான் வீடியோனா அந்த டைமுக்குள்ளே முடிச்சிடுவேன். அதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, 40வது நாள் பாருங்கள், ஜனவரி 30 ஃப்ரைடே அன்னைக்கு ரேங்க்கு. இதெல்லாமே ஆக்சுவலாக பேட்ச்க்குள்ளே தான். நீங்கள் வந்து ஷெட்யூல் நிறைய பேர் சொல்லுங்கள் காமிங்க அப்படின்னு சொன்னதுக்காக தான் நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன். பேட்சுக்காகவே ஸ்பெஷலாக ரெடி பண்ண ஷெட்யூல் தான் இது. ஓகேங்களா? ரேங்க் வித் பர்சனல் கைடன்ஸு. அவங்க முன்னாடி நாள் டெஸ்ட் எழுதியிருப்பாங்க இல்லைங்களா, அதனால அவங்களோட ரேங்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நான் பர்சனலாக வந்து ரேங்க்கு கம்மியாக எடுத்தவங்களுக்கும் சரி அதிகமாக எடுத்தவங்களுக்கும் சரி நான் வந்து அடுத்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதை வந்து நான் சொல்லணும். அது என்னுடைய கடமை. அதுக்காக தான். ஓகே, 41 வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் இது தாங்க சொன்னேன். இதுக்காக தாங்க வந்து ஃபுல் டைம் படிக்கிறவங்களாம் என் பேட்சில் வேணான்னு சொன்னேன். பாருங்கள், இப்போ டார்கெட் 1ல் எவ்வளோ லிபரலாக பிளான் கொடுத்துருப்பேன்னு நீங்கள் பார்த்தீங்க. ரிவிஷன்னு ஒன்லைனர் வீடியோவுக்கு தனியாக, கரண்ட் அஃபேர்ஸுக்கு தனியாக, கரண்ட் அஃபேர்ஸை ரிவிஷன் பண்ணுறதுக்கு தனியாக, மேக்ஸுக்கு தனியாக ஒரு நாள் எல்லாம் கொடுத்துமே பார்த்தீங்கன்னா டார்கெட் 1 பெண்டிங் ஒர்க்கு எனி அப்படின்னு ஜனவரி 31 அன்னைக்கு பாருங்கள். டார்கெட் 1, அதாவது ஷெட்யூல் 1லேருந்து 3 வரைக்கும் ஏதாவது பெண்டிங் ஒர்க் விட்டுருந்தீங்கன்னா அன்றைக்கி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அப்படி எல்லாமே ப்ராப்பராக பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறவங்க அந்த இடத்துல உட்காந்து நல்லா ரிவைஸ் பண்ணலாம். அதுக்காக தான். பிப்ரவரி 1 சண்டே பாருங்கள், ஒரு ஹாலிடே. எதுக்கு? டார்கெட் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஷெட்யூல் 1லேருந்து 3 வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. அதுக்கு தான் ஹாலிடே. இதை நீங்கள் இப்படி எடுத்துக்கூடாது. நீங்கள் எப்படி எடுத்துக்கணும்னா, நான் ஆல்ரெடி என்ன கொடுத்துருக்கேன், ஏதாவது பெண்டிங் ஒர்க் இருக்கான்னு சொல்லி ஒரு நாள் கொடுத்துருக்கேன். ஜனவரி 31 அன்னைக்கு ஏதாச்சும் பெண்டிங் ஒர்க் இருந்துச்சுன்னா பெண்டிங் ஒர்க்கு பாருங்கள். அப்படி இல்லையா, இது வரைக்கும் டார்கெட் 1ன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பேன் பாருங்கள். ஒரு கொஷின் பேப்பர் கொடுத்து நீங்கள் 200 கொஷின் எழுதியிருப்பீங்க பாருங்கள். அதெல்லாம் ப்ராப்பராக எழுதினீங்களா, அதில் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, ஏன் அந்த மிஸ்டேக் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணியிருப்பீங்கள்ல, அதை வச்சு நீங்கள் அதை ஒரு டைம் ரிவைஸ் பண்ணணும். அந்த ஜனவரி 31 பிப்ரவரி 1 ரெண்டுமே உங்களை பொறுத்தவரை ஹாலிடே தான். அந்த டேயில் பெண்டிங் ஒர்க் ஏதாவது இருந்தால் பாருங்கள், இல்லைன்னா உட்காந்து ரிவிஷன் பண்ணுங்கள். அப்படி இல்லை ஏதாவது வீட்டில் கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள்லாம் பாருங்கள். ஓகே, இதுக்கு தான் இப்போ வந்து ஜனவரி 1 அன்னைக்கு ஒரு ஹாலிடே, பொங்கல் அன்னைக்கு ஒரு ஹாலிடே. டார்கெட்டு 1, ஷெட்யூல் 1 to 3 கம்ப்ளீட் அதாவது நான் சொல்லியிருந்தேன் இது மட்டும்தான் நான் டார்கெட் கணக்கில் சேர்த்துவேன், அடுத்து டார்கெட் கணக்கில் சேர்த்த மாட்டேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க.
நீங்கள் ஷெட்யூல் 1லேருந்து 3 வரைக்கும் உட்காந்து படிக்க பழகிட்டீங்க அப்படிங்கிறக்க ஒரு ஹாலிடேங்க எக்ஸாம்பிள் அப்படி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ டார்கெட்டு 1 முடிஞ்சுதுங்களா? அடுத்து ஷெட்யூல் 1லேருந்து 3 வரைக்கும் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ரொம்ப லிபரலாக தான் இருக்கும் பிளான். நம்மளோட பிளான் அடுத்து எப்படி இருக்குன்னா பாருங்க, சீக்கிரம் பார்த்துடலாம். ஷெட்யூல் 4 வந்து டே 43ல ஸ்டார்ட் ஆகுது. டேட் வந்து February 2 மண்டே அன்னைக்கு. சப்ஜெக்ட் என்னன்னா ஜிஎஸ், தமிழ்நாட்டின் பல்வேறு சீர்திருத்தவாதிகள், சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் மாற்றங்கள் பார்ட் 1 வீடியோ. அதே மாதிரி 44 வந்து ஓரெழுத்து ஒரு மொழி பார்ட் 1. அதே மாதிரி 46 ஓரெழுத்து ஒரு மொழி பார்ட் 2. தமிழ் எத்தனை பிரிவாக கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறீங்க? அதே மாதிரி பாருங்க, February 10 51வது நாள் பாருங்க, கூட்டு வட்டி மட்டும் ஒரு பார்ட் 1 மட்டும். கூட்டு வட்டியில மொத்தம் எத்தனை சம் இருக்க போகுது? அதுல பார்ட் 1 யோசிச்சு பாருங்க, எத்தனை பார்ட்டு? தனி வட்டிக்கு 3 நாள், கூட்டு வட்டிக்கு 3 நாள். இப்ப டைம் அண்ட் ஒர்க் எல்லாம் மொத்தத்துக்கே வந்து ஒரு 3 பார்ட்ல கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஏன்னா அது ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டா நம்ம வந்து அவ்வளவுதான், அதே மெத்தட்ல போயிடலாம், சீக்கிரம் முடிச்சிடலாம். இப்ப தனி வட்டி கூட்டு வட்டிக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த நல்லா ரிவிஷன் வேணும். அதுக்காக தான் வந்து நான் 3 பார்ட்டாக கொடுத்துருக்கேன். 3 6 பார்ட் வரும். இப்போ தனி வட்டி கூட்டு வட்டி மட்டும் உங்களுக்கு பிளான்லேயே 6 நாள் ஒதுக்கியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்துக்கோங்க, 52 53 டேட்லாம் பாருங்கள், 54 பாருங்கள், 55 எல்லாமே. இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் நவம்பர் மந்த்துக்கு பார்ட் 2 அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்க, 62வது நாள் பாருங்க, ரிவிஷன் 8. இதுக்குள்ளேயே 8 ரிவிஷன் முதல்ல நாள்லேருந்து கணக்கு போட்டோம்னா ரிவிஷனுக்கு மட்டுமே நான் 8 நாள் இது வரைக்கும் ஒதுக்கிட்டேன். எத்தனை நாள்? இப்போ 62 நாளுக்குள்ள ரிவிஷனுக்கு மட்டுமே தனித்தனியாக பார்ட் ரிவிஷனுக்கு மட்டுமே 8 நாள் ஒதுக்கியிருப்பேன். ஷெட்யூல் 5ஓட ஜிஎஸ் ஒன்லைன் இருக்க மட்டும் தனியாக ஒரு நாள் பாருங்க. 63வது நாள் என்ன யோசனை மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருக்கேன்னா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஏதாச்சும் பெண்டிங் ஒர்க் பண்ணியிருக்கோமா? ஷெட்யூல் 4ல் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஷெட்யூல் 3 வரைக்கும் ஆல்ரெடி பெண்டிங் ஒர்க்குக்கு ஒரு நாள் கொடுத்து ஹாலிடே ஒரு நாள் கொடுத்துட்டேன். இப்போ இதில் ஷெட்யூல் 4ல் மட்டும் ஏதாவது பெண்டிங் ஒர்க் வச்சுருக்கிறோமா? ஏன்னா ஒவ்வொரு டாப்பிக்குமே நமக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. அப்படி இருக்கும்போது நம்ம எதையும் கடந்தோ தள்ளி விட்டுட்டோ போயிடக்கூடாது, எதையுமே மிஸ் பண்ணக்கூடாது. அப்படி இருக்கிறதுனால தான் அந்த பெண்டிங் ஒர்க்குன்னு அப்பப்போ கொடுத்துருக்கிறது. காரணம் என்னன்னா, ஏதாச்சும் நம்மளோட சூழ்நிலையினால எதையாச்சும் படிக்க முடியாமல் வச்சிருக்கிறோமா ஏதாவது, அதை இன்னைக்கு உட்காந்து படிச்சுக்கோங்க. அதுக்கு தான், ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்க, 64வது நாள் வந்து டார்கெட் 2 இந்த இடத்துல கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷெட்யூல் 4ஐயும் 5ஐயும் மட்டும் கொடுத்துருப்பேன். அதுக்கு வந்து ஒரு 200 கொஷின், வீடியோ பேஸ்டு கொஷின் வரும். நீங்கள் வந்து OMR ஷீட்டில் ரைட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த டெஸ்ட் எழுதுனதை பற்றி அதுக்கு அடுத்த நாள் ரேங்க் வந்து ரேங்க் வித் பர்சனல் கைடன்ஸ் வந்து கொடுப்பேன். அதே மாதிரி தான் ஷெட்யூல் 6 அதே மாதிரி டே 66ல் ஸ்டார்ட் ஆகுது. இதே மாதிரி தாங்க. டைம் அண்ட் ஒர்க் பார்ட் 1, டைம் அண்ட் ஒர்க் பார்ட் 2. இங்கே வருங்க, சம்மந்தமே இல்லாமல் 73 டே 73வது நாள் ஒரு ஹாலிடே கொடுத்துருப்பேன். எதுக்குங்க இந்த ஹாலிடேவே வெனஸ்டே அன்னைக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, ஏதாச்சும் பெண்டிங் ஒர்க் வச்சுருக்கீங்களா அன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. எதையாவது உங்களுக்கு படித்தது இந்த 2-3 டாபிக் படித்ததுக்குள்ள ஏதாவது ஒரு டாபிக் தான் அதுக்கு முன்னாடி ஜிஎஸ் படிச்சிருப்பீங்க. அந்த ஜிஎஸ் ஒரு டாபிக் படித்ததை ஏதாவது இன்னொரு டைம் ரிப்பீட் பண்ணணும்னு தோணுதா? ஓகே, அன்னைக்கு உட்காந்து படிக்கோங்க. உங்களுக்கு கிடைக்கிற டைமையெல்லாம் நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. நான் பெண்டிங் ஒர்க்குன்னு ஒரு நாள் கொடுத்துருப்பேன், இல்லை ஹாலிடேன்னு ஒரு நாள் கொடுத்துருப்பேன். நிறைய இப்படி நான் கொடுத்துட்டு தான் இருப்பேன். அந்த டைமில் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் உட்காந்து பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் ஹாலிடே அப்படின்னு கொடுத்துருந்தா எனி பெண்டிங் ஒர்க்கு ஹாலிடேன்னு நான் ஏன் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கிறவங்க தான் நம்ம பேட்சில் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க எப்படி இருந்தாலும் எல்லா நாளும் ஒரே நாள் போல் போகாது. அவங்களுக்கு ஒரு அப்பப்போ ஒரு ஹாலிடே, அப்பப்போ எனி பெண்டிங் ஒர்க்குன்னு ஒரு நாள் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ரிவிஷனுக்கும் அந்த மாதிரி தான் டைம் ஒதுக்கியிருப்பேன். அதே மாதிரி ஷெட்யூல் 7 பாருங்கள், மார்ச் 8ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. 77வது நாள் அப்படியே கடன்னு போயிட்டே இருக்குது பாருங்க. அதே மாதிரி ஷெட்யூல் 8 பாருங்க, ரிவிஷன் 10வது 8 ரிவிஷனுக்குள்ள 10 நாள் தனியாக ரிவிஷனுக்கே கொடுத்துருப்பேன் பாருங்க. அந்த மாதிரியே தான் போகும் பாருங்க. ஷெட்யூல் 8ஓட முடிவில் ஒரு நாள் என்ன எழுதியிருப்பேன்னா, 101வது நாள் முடிஞ்ச உடனே லெட் ஸ்டார்ட் ஃபுல் ரிவிஷன் மீன்ஸ் என்னது? நீங்கள் 8 ஷெட்யூலில் படிச்சிருப்பீங்களா, அதையெல்லாம் உட்காந்து தனித்தனியாக ஏற்கனவே உள்ளேயே ரிவிஷனுங்கிற பேரில் ரிவிஷனாக பண்ணிட்டோம். அப்படி இருக்கும்போது மறுபடியும் அந்த 8 ஷெட்யூலில் படித்ததை ஃபுல்லாக ஒரு டைம் ரிவிஷன் பண்ணுறது பாருங்க.
அந்த ஃபுல் ரிவிஷன் தான் வந்து ஷெட்யூல் 9. ஷெட்யூல் 9 பாருங்க. ஷெட்யூல் 8ஓட ஒன்லைனர் மட்டும் ஒரு நாள் வரும். ஷெட்யூல் 1 ரிவிஷனுக்கு ஒரு நாள், ஷெட்யூல் 2 ரிவிஷனுக்கு ஒரு நாள், ஷெட்யூல் 3 ரிவிஷனுக்கு ஒரு நாள். ரிவிஷன் மட்டுமே 8 ஷெட்யூல் நீங்க முடிச்சிட்டு நீங்க ஃபுல் மாடல் டெஸ்ட் ஒன்று எழுதுவீங்க. 8 ஷெட்யூலில் படிச்சதை ஃபுல் மாடல் டெஸ்ட் ஒன்று எழுதுவீங்க. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா 21 நாள் உங்களுக்கு ஷெட்யூல் 1லேருந்து ஷெட்யூல் 8 நீங்க முடிக்கிறதுக்குள்ளேயே 9வது ஷெட்யூல் ரிவிஷன் ஷெட்யூலில் முடிக்கும்போது அந்த ரிவிஷனுக்கு மட்டுமே நம்ம ஒதுக்குற நாள் எத்தனை? 21 நாள். கிட்டத்தட்ட ஒரு மாசத்துல ஒரு 8 நாள் 9 நாள் தான் கம்மி. அப்போ பார்த்துக்கோங்க நம்மளோட ரிவிஷன் எந்த அளவுக்குன்னு. இதை விட ஒன்று சொல்லவா? இந்த சைடில் இருக்கிற காலம் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து எஸ்டிக்கு, இன்னொன்று வந்து ஆர்டிக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். நீங்கள் அன்னைக்கு டாபிக் வந்து நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு டிக் எஸ்டிக் போட்டுக்கலாம். அதே மாதிரி சைடில் வந்து காலம்ல வந்து ஆர்டிக். அது என்னன்னா, நான் வந்து ஒரு டாபிக் தான் குட்டியாக கொடுத்துருக்கீங்க, நான் இதை மட்டும் படிச்சிட்டேன் அப்படின்னு போகக்கூடாது. அதுக்கு முன்னாடி நாள் என்ன கொடுத்தனோ அதை ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிவிட்டு அந்த ஆர் அப்படிங்கிற காலமில் ஒரு எம்டியாக உங்களுக்கு ஒரு பாக்ஸாக கொடுத்துருப்பேன் ஷெட்யூலில். அதை பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு சைடில் அன்னைக்கு டாபிக் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா, ஒரு டிக்கு, எஸ்ல ஒரு டிக்கு. அதே மாதிரி அந்த ரிவிஷனில் குட்டி குட்டியாக பாக்ஸ் கொடுத்துருக்கேன்ல, அப்போ அதுக்கு முன்னாடி நாள் டாபிக் ரிவைஸ் பண்ணிட்டீங்களா, அங்கே ஒரு டிக்கு. இது டே வித் ரிவைஸனாக வந்துடுதா. அதுக்கப்புறம் பாருங்க 8 ஷெட்யூல் முடிச்சதுக்குள்ளேயே நீங்கள் டாபிக் கம்மியாக தான் முடிச்சிருப்பீங்க. ஆனால் அதுக்குள்ளே எத்தனை நாள் ரிவிஷனுக்கு மட்டுமே நம்ம எத்தனை நாள் ஒதுக்கி இருக்கிறோம் அப்படின்னா, அந்த 8 ஷெட்யூல் முடிச்சு டெஸ்ட் எழுதுறதுக்குள்ளே 21 நாள் வந்து இந்த ஃபோனில் வந்து கொஞ்சம் கிராச் ஆயிடுச்சு, அதனால வந்து சரியாக தெரிய மாட்டேங்குது. இருங்க வரேன், ஏதாவது வந்துக்குது. ஓகே பாருங்க, 8 ஷெட்யூல் முடிச்சதுக்குள்ளேயே 113 நாள் வந்துடுறோங்க. முக்கியமான டாபிக் எல்லாமே அங்கே முன்னாடி ஃபர்ஸ்ட் வச்சிருப்பேன். 21 நாள் வந்து ரிவிஷனுக்கு மட்டுமே ஒதுக்கி இருக்கிறோம். அந்த 8 ஷெட்யூலுக்குள்ள தனியாக ரிவிஷனுக்கு மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ரிவிஷனுக்கு மட்டுமே 21 நாள் நீங்கள் உட்காந்து ரிவிஷன் பண்ணிக்கோங்க அப்படின்னு இல்லை. இன்னைக்கு என்ன ரிவிஷன் பண்ணணும், இன்னைக்கு என்ன ரிவிஷன் பண்ணணும், இன்னைக்கு என்ன ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு டே வைஸ் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். டே வித் டேட்டோட மென்ஷன் பண்ணியிருப்பேன். அடுத்தது பாருங்க, 114வது நாள் பாருங்க, எனி பெண்டிங் ஒர்க். தெரிஞ்சுதா? 114வது நாள் என்ன கொடுத்துருக்கேன், எனி பெண்டிங் ஒர்க். இந்த ரிவிஷன் பண்ணுறதுல தனித்தனியாக ஒவ்வொரு பாட்டா ஷெட்யூல் ஒன்றா ரிவிஷன் பண்ணுறதுல ஏதாவது பெண்டிங் ஒர்க் வச்சுருக்கீங்களா, பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது எதுக்கு பெண்டிங் ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ண சொல்கிறேன், அடுத்த நாள் ஃபுல் மாடல் டெஸ்ட் இருக்குது. ஷெட்யூல் 1 to 8 ரேங்க் வித் பர்சனல் கைடன்ஸ். எதுக்கு வாழ்த்துக்கள் போட்டிருக்கீங்க மேம் லாஸ்ட்டில், எதுக்கு அப்படின்னா ஃபுல் மாடல் டெஸ்ட் எழுதியிருக்கீங்க ஷெட்யூல் 1லேருந்து 8 வரைக்கும். ஏற்கனவே ஒவ்வொரு ஷெட்யூலுக்கும் ஒவ்வொரு ஃபுல் டெஸ்ட் 200 கொஷின் இது வந்து இது பண்ணுவீங்க. அதையெல்லாம் நீங்கள் ஓஎம்ஆரில் எழுதுவீங்களோ இல்லை எப்படி எழுதுவீங்களோ அது உங்கள் விருப்பம். ஆனால் கம்பல்சரி இது ஃபுல் மாடல் டெஸ்ட்டு நீங்கள் ஓஎம்ஆரில் தான் எழுதி அதை எனக்கு ஒரு இது காப்பி எடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி விடணும். என்னோட மார்க் என்னங்கிறத எனக்கு சொல்லணும். ரேங்க் வித் பர்சனல் கைடன்ஸ்க்கே தனியாக ஒரு நாள் ஒதுக்கியிருக்கேன். நீங்கள் அன்றைக்கி எதுவும் படிக்க வேண்டாம். நீங்கள் என்ன ஃபுல் மாடல் கொஷின், அந்த கொஷின் வீடியோ பேஸில் தான் இருக்கும், வீடியோ பேஸில் தான் இருக்கும். அதை நான் சொல்லியிருப்பேன். அதில் நீங்கள் எந்த கொஷின் தப்பு பண்ணீங்க, ஏன் அதை தப்பு பண்ணீங்கன்னு அனலைஸ் பண்ணுற நாள் தான் வந்து அந்த ரேங்க் வித் பர்சனல் கைடன்ஸ். நான் வந்து நீங்கள் மார்க் கொடுத்துருவீங்க, நான் ரேங்க் கொடுத்துட்டு நீங்கள் என்ன மார்க்கு, ஏன் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுங்கிறத நான் சொல்லுவேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்கன்னு நீங்களா அனலைஸ் பண்ணணும். அதுக்கு தான் அந்த ரேங்க் வித் பர்சனல் கைடன்ஸ். ஓகே, புரிஞ்சுதுங்களா? ஓகே, இப்படியே போயிட்டு இருந்தால் நம்ம இன்னைக்கு நாள் இப்படியே போயிடும். ஆக்சுவலாக நம்மளோட ஃபுல் ஸ்டடி பிளான் என்னைக்கு முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 3ஆம் தேதி முடியறதுக்குள்ள நம்ம, அதாவது 8 ஷெட்யூலுக்குள்ளேயே இத்தனை ரிவிஷன் கொடுத்துட்டீங்க. அதாவது 113 நாளுக்குள்ளேயே ரிவிஷனுக்கு மட்டுமே ஒதுக்குனது 21 நாள், ஹாலிடே அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்குனது ஒரு 4 நாள், எனி பெண்டிங் ஒர்க்குன்னு ஒதுக்குனது ஒரு 3 நாள். இப்போ அதில் ஒரு மாதம் வந்து உங்களுக்கு ரிவிஷனுக்குனே ஒதுக்குற மாதிரி. அப்போ 113 நாளில் ஒரு மாதத்தை உங்களுக்கு ரிவிஷனுக்கு மட்டுமே ஒதுக்கி இருக்கிறேன். அந்த மாதிரி ரொம்ப லிபரலாக பிளான் இருக்கிறதுனால நம்மளோட பிளான் வந்து ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரைக்கும் கண்டினியூ ஆகும்.
ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து ஃப்ரீ ஆயிடலாமா மேம் அப்படின்னா கிடையவே கிடையாது. அதுக்கப்புறம் தான் விஷயமே இருக்குது பாருங்க. நம்மளோட குரூப் 4 நிறைய பேர் படிக்கிறீங்க. அது வந்து அக்டோபர் 6 தான் நோட்டிஃபிகேஷன். டிசம்பர் 20ஆம் தேதி தான் எக்ஸாம். அதை விடுங்க. நிறைய பேர் குரூப் 2 ஏ படிக்கிறீங்க. ஆகஸ்ட் 11 தான் நோட்டிஃபிகேஷன். அக்டோபர் 25 தான் எக்ஸாம். அதையும் விடுங்க. ஆனுவல் பிளானர் வந்து குரூப் 1 எக்ஸாம் எப்போ? செப்டம்பர் 6. நம்ம என்னைக்கு சிலபஸை வித் ரிவிஷனோட என்னைக்கு முடிக்கிறோம்? வித் டே வைஸ் ரிவிஷனு, 10 நாளுக்கு ஒருக்கா ரிவிஷனு, மந்த் வைஸ் ரிவிஷன் அப்படி எப்போ முடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 3ஆம் தேதி முடிக்கிறோம். அப்போ ஆகஸ்ட் 3ஆம் தேதி முடிச்சுட்டு செப்டம்பர் 6ஆம் தேதி குரூப் 1 எக்ஸாம். இடையில அந்த 3 நாள் செப்டம்பர் 3ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி வரைக்கும், 3ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டேன். உங்களை வந்து அந்த 2 நாள் வந்து என்னோட வீடியோ எதுவுமே உங்களுக்கு வராது. ஆனால் ஆகஸ்ட் 3ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 3ஆம் தேதி வரைக்கும் அந்த ஒரு மாதம் டெய்லியும் வந்து 300 கொஸ்டின், டெய்லியும் 300 கொஸ்டின், டெய்லியும் 300 கொஸ்டின். டெஸ்ட்டு மட்டும்தான், வேற எதுவுமே இல்லை. வீடியோ பேஸ்டில் தான் இருக்கும், வீடியோ பேஸ்டில் தான் இருக்கும், வீடியோ பேஸ்டில் தான் இருக்கும். அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாது இல்லையா? நீங்கள் எவ்வளோ நேரத்தில் வச்சுட்டு எழுதிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது இல்லையா? ஒரு வீடியோனா அந்த 3 மணி நேரம், அந்த கொஷினோட டைம் என்னவோ அந்த டைமுக்கு தான் இருக்கும். நீங்கள் டக்குனு அந்த டைமுக்குள்ளே முடிச்சுட்டு நீங்கள் வெளியில் வந்துடணும். ஓகே, அதுக்காக தான் இப்போது நம்மளோட பேட்ச் வந்து என்னைக்கு க்ளோஸ், பேட்ச் வந்து சிலபஸ் வித் ரிவிஷனு, அந்த மந்த் டெஸ்ட்டு, வீக் டெஸ்ட்டு எல்லாம் போக எல்லாம் என்னைக்கு முடிக்கிறீங்க அப்படின்னா நான் ஆகஸ்ட் 3ஆம் தேதி முடிக்கிறேன். ஆகஸ்ட் 3ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 3ஆம் தேதி வரைக்கும் டெய்லியும் வந்து டெஸ்ட்டு. அந்த டெஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட்டில் மட்டும் நீங்கள் தமிழை ரிவைஸ் பண்ணுவீங்க. ஆனால் டெஸ்ட் கொஸ்டின் வந்து ஜிஎஸ் ப்ளஸ் மேக்ஸ், ஜிஎஸ் ப்ளஸ் மேக்ஸ், ஜிஎஸ் ப்ளஸ் மேக்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. ஆகஸ்ட் 3ஆம் தேதியிலிருந்து மற்ற இது வரைக்கும் ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரைக்கும் சிலபஸ்ஸு வித் ரிவிஷனு அது நம்ம கம்ப்ளீட் பண்ண வரைக்கும் வந்து தமிழ், மேக்ஸு, ஜிஎஸ் எல்லாமே ஒன்றா தான் வரும். அவுட் சோர்ஸு எல்லாமே ஒன்றா தான் வரும். கரண்ட் அஃபேர்ஸு எல்லாமே ஒன்றா தான் வரும். பட் ஆகஸ்ட் 3ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 3ஆம் தேதி வரைக்கும் படிக்க அந்த டெஸ்ட் மட்டும் எப்படி இருக்கும்னா அந்த 30 நாள் டெஸ்ட் மட்டும் ஜிஎஸ் ப்ளஸ் மேக்ஸ் தான் இருக்கும். ஜிஎஸ்ஸையும் மேக்ஸையும் ஓவராக நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணணும். அதுக்காகத்தான் டெய்லி 300 கொஸ்டின், டெய்லியும் 300 கொஸ்டின்னா உங்களுக்கு பாருங்கள் ஜிஎஸ்லேயும் மேக்ஸ்லேயும் டெய்லி 300 கொஸ்டின். ஏன்னா நம்ம கிட்ட வந்து 2 பேர் வந்து குரூப் 1 ஆஸ்பிரண்ட் இருக்காங்க. அவங்களையும் கவனிக்கணும். அவங்களும் வந்து சேம் இதே தான் வந்து தமிழ் மட்டும் விட்டுட்டு அவங்க ஜிஎஸ்ஸை ஸ்ட்ராங்காக ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறாங்க நம்ம பிளானில். பட் அவங்க வந்து என்னன்னா அவங்களுக்கும் வந்து நம்ம செப்டம்பர் 6ஆம் தேதி வந்து என்னன்னா அவங்களுக்கு வந்து குரூப் 1 எக்ஸாம் இருக்கு. நம்ம ஆகஸ்ட் 3ஆம் தேதியோட குரூப் 2, குரூப் 4 எல்லா குரூப் 1க்கு வந்து சேம் சிலபஸ் தான் ஜிஎஸ் ப்ளஸ் மேக்ஸ். அதனால வந்து நம்ம தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ் எல்லாம் நம்ம படிச்சுட்டு வர்றோம். ஆகஸ்ட் 3ஆம் தேதி அன்னைக்கு நமக்கு வந்து சிலபஸ் வித் ரிவிஷன் தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே முடியுது. அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அதோட முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டால் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து குரூப் 4 எக்ஸாம் வரைக்கும் நான் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொடுத்துட்டு தான் இருப்பேன். குரூப் 4 எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரைக்கும். ஏன்னா நம்ம குரூப் 4 எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சு தான் ஆகணும். குரூப் 4 எக்ஸாம் வந்து டிசம்பர் 20 இருக்கு. ஸோ அப்போ நம்ம ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருப்போம் இல்லையா? அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வச்சு நம்ம வந்து ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரைக்கும் அப்படின்னா ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருக்க மாட்டோம். அதுக்கு முன்னாடி மந்த் வரைக்கும் படிச்சிருப்போம். அப்போ நம்ம ஆகஸ்ட் 3ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 3ஆம் தேதி வரைக்கும் ஜிஎஸ் ப்ளஸ் மேக்ஸ் டெய்லியும் 300 கொஷின் 300 கொஷின் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். 200 கொஷின் அது மட்டும் கொஞ்சம் 200 கொஸ்டின் ஆகஸ்ட் 3ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 3ஆம் தேதி வரைக்கும் டெய்லி வந்து 200 கொஸ்டின் ஜிஎஸ் ப்ளஸ் மேக்ஸ் இருக்கும். வீடியோ பேஸ்டாக இருக்கும். வித் ஆப்ஷனையுமே சொல்லுவேன். உங்களுக்கு ஆன்சரை சொல்லாம விட்டுற மாட்டேன். ஓகேயா? பாருங்க சரிங்களா? அடுத்தது பாருங்க குரூப் 2 ஏ. இப்போ பாருங்க நீங்க வந்து குரூப் 2 படிக்கிறீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆகஸ்ட் 3ஆம் தேதி சிலபஸ் வித் சிலபஸ் 100% சிலபஸ் 100% சிலபஸ் ஸ்கூல் புக்கு ப்ளஸ் அவுட் சோர்ஸ், ஜிஎஸ், மேக்ஸ் எல்லாமே கவர் பண்ணிடுவோம் வித் ரிவிஷனோட.
வித் டே பை டே ரிவிஷனு, மந்த் ரிவிஷனு, ஃபுல் டெஸ்ட் எல்லாமே சேர்த்து தனித்தனியாக ஷெட்யூல் போட்டு ஒவ்வொரு ஷெட்யூலுக்கும் ஒவ்வொரு நாள் ரிவிஷன் ஒதுக்கி எல்லாமே பண்ணி கவர் பண்ணிடுவோம். கவர் பண்ணதுக்கு அப்புறமா ஆகஸ்ட் 3ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 3ஆம் தேதி வரைக்கும் ஜிஎஸ் ப்ளஸ் மேக்ஸை 100% தரவு பண்ணிடணும். என்னத்தை வச்சு டெய்லியும் ஒரு டெஸ்ட் எழுதும். டெய்லி டெஸ்ட் எழுதுங்க. ஜிஎஸ் ப்ளஸ் மேக்ஸ் ஓவராக ஸ்ட்ராங் ஆயிடுறீங்க. அடுத்தது செப்டம்பர் 7ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 24ஆம் தேதி வரைக்கும் தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு ஃபுல் டெஸ்ட். உங்களுக்கு வந்து நீங்கள் பாட்டுக்கு ஓவராலாக டெஸ்ட் எழுதுங்க நான் கொடுத்துட மாட்டேன். அன்னன்னைக்கு என்னென்ன படிக்கணும், இந்த டெஸ்ட்டுக்கு எத்தனை ஷெட்யூல் படிக்கணும், இந்த டெஸ்ட்டுக்கு எத்தனை ஷெட்யூல் படிக்கணும், இந்த டெஸ்ட்டுக்கு எத்தனை ஷெட்யூல் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கலந்து கலந்து கொடுத்துருவேன். உங்களுக்கு அதுக்கு தனியாக நான் ஷெட்யூல் கொடுத்துருவேன். இந்த டெஸ்ட்டாக இந்த 2 ஷெட்யூலை வந்து நல்லா தரவு பண்ணிவிட்டு இந்த ஃபுல் டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்க அப்படின்னா கொடுத்துருவேன். அது ஒரு 10 ஷெட்யூல் 10 டெஸ்ட் அப்படி கொடுப்பேன். மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அது இதுன்னு எல்லாமே வந்து ஃபுல் டெஸ்ட்டாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆகஸ்ட் 3ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 3ஆம் தேதி வரைக்கும் ஜிஎஸ் ப்ளஸ் மேக்ஸ் ஃபுல் டெஸ்ட் எழுதுவீங்க. செப்டம்பர் 7ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 23ஆம் தேதி வரைக்கும் வந்து ஜிஎஸ் ப்ளஸ் மேக்ஸு ப்ளஸ்ஸு தமிழ் எல்லாமே சேர்த்து ஃபுல் டெஸ்ட் எழுதுவீங்க. அக்டோபர் 23லேருந்து 25 வரைக்கும் 2 நாள் ஃப்ரீ. ஏன்னா நீங்கள் டெஸ்ட் எக்ஸாம் எழுத ரெடி ஆகணும் போகணும். அக்டோபர் 26ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் ஃபுல் டெஸ்ட் தான். புரிஞ்சுதுங்களா? கூட என்ன நம்ம எக்ஸஸாக ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் கூட படிச்சுக்கிறீங்க. மீதி எல்லாமே நம்ம ஆல்ரெடி வந்து என்ன படிச்சிருக்கிறோமோ அதை ரிவைஸ் பண்ணுறீங்க, டெஸ்ட் எழுதுறீங்க. அதே தான் ஆகஸ்ட் 3ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் குரூப் 4 படிக்கிறவங்க ரிவைஸ் பண்ணலாம், டெஸ்ட் எழுதலாம். அதே மாதிரி அது வந்து ஆகஸ்ட் 3ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 3ஆம் தேதி வரைக்கும் வந்து குரூப் 1 படிக்கிறவங்களுக்கு ஜிஎஸ் ப்ளஸ் மேக்ஸ் இருக்கிறதுனால ஜிஎஸ் ப்ளஸ் மேக்ஸ் மட்டும்தான் அந்த ஃபுல் டெஸ்ட்டில் வரும். ஆனால் அது டெய்லி டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து செப்டம்பர் 3ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 23ஆம் தேதி வரைக்கும் வந்து ஜிஎஸ் ப்ளஸ் மேக்ஸ் ப்ளஸ் தமிழ் அந்த 2 நாள் உங்களுக்கு லீவ். அதே மாதிரி அக்டோபர் 26லேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா டிசம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் ஃபுல் டெஸ்ட். டெய்லி ரிவைஸ் பண்ணுறீங்க, ஃபுல் டெஸ்ட் எழுதுறீங்க. இதுதான் நம்மளோட பிளானுங்க. நம்மளோட பிளான் வந்து சிலபஸ் வந்து ஆகஸ்ட் 3ஆம் தேதி கவர் ஆகுது. ஆனால் டில் குரூப் 4 எக்ஸாம் டிசம்பர் 15 வரைக்கும் நடக்கும். ஆகஸ்ட் 3ஆம் தேதியோட நம்ம படிக்கிற வேலையெல்லாம் முடிஞ்சது. அதுக்கப்புறமா ரிவிஷன் பண்ணுறோம், ஃபுல் டெஸ்ட் எழுதுகிறோம், அவ்வளோதான். ஆகஸ்ட் 3 டு செப்டம்பர் 6 ஜிஎஸ் ப்ளஸ் மேக்ஸ் மட்டும்தான் நம்மளோட டெஸ்ட் போர்ஷன்லாம் இருக்கும். அதையும் சொல்லிடுறேன். அதே மாதிரி அதுக்கப்புறம் எல்லாமே தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்கும். தெரிஞ்சுக்கோங்க. இந்த டீட்டெயில்ஸ் வந்து நான் கொடுத்துட்டேன். ஸ்டடி பிளான் வந்து நான் பேட்சில் தான் அப்டேட் பண்ணலாங்கிற ஐடியாவில் இருக்கேன். ஏன்னா இன்னும் வந்து கொஞ்சம் ரெடி பண்ணுற ஒரு 1 டே ஆகும். ஏன்னா நான் நிறைய கரெக்ஷன்ஸ் இப்போ நான் கரெக்ஷன் பண்ண வரைக்கும் உங்களுக்கு வந்து இப்போ வீடியோவில் காமிச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது. பண்ணிவிட்டு எல்லா சிலபஸ் கவர் ஆகிருக்கா, எல்லா டாபிக் கவர் ஆகிருக்கா, எல்லாமே நமக்கு வந்து அது படிக்கிறதுக்கு கரெக்டான டேட் டைம் கொடுத்துருக்கோமா, சிலபஸ் ரிவிஷன் கொடுத்துருக்கோமா, டெஸ்ட்டு கொடுத்துருக்கோமான்னு அனலைஸ் பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கு கொடுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் யாராவது உங்கள் பேட்சில் ஜாயின் பண்ணால் ரொம்ப விருப்பப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் நான் என்னோட வாட்ஸ்அப் நம்பரை ஆல்ரெடி வீடியோவில் கொடுத்துருக்கேன். இதுலேயும் கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளோட பேட்ச் வந்து டிசம்பர் 15 அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தது. டிசம்பர் 22க்கு சேஞ்ச் பண்ணிட்டேன். நிறைய பேர் வந்து நீங்கள் அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுதான் காரணம். உங்களை வந்து ஃபஸ்ட்டு எனக்கு எப்படின்னு தெரியலை. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணி வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இப்போ வந்து ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டாக என்ன அப்படிங்கிறது நான் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ரெக்வஸ்ட் மெசேஜ் கொடுக்கும்போதே நான் கேட்டுறதுனால நிறைய பேர்கிட்ட வந்து நான் நிறைய பேர் வேணாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. எனக்கு தேவை, எனக்கு கொஞ்சம் நேரம் தான் கிடைக்குது, அதை வச்சு நான் படித்து சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது பண்ணணும் அப்படிங்கிறதா நான் அதிகமாக விருப்பப்படுறேன். வேறு எந்த காரணமும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஃப்ரீ டெலகிராம் பேட்சில் ஒர்க்கு டிஎன்பிஎஸ்சியில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் தான் வந்து நான் ஒரு ஸ்டடி பிளான் பிடிஎஃபாக இருக்கட்டும், நான் பேட்சில் வந்து கொடுக்குறத பேட்சில் மட்டும்தான் கொடுப்பேன். இந்த மாதிரி ஸ்டடி பிளான் எதுவும் தேவை அப்படின்னா அது சாம்பிள் ஸ்டடி பிளானு இல்லை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்கீங்க சாம்பிள் ஸ்டடி பிளான் கொடுங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எதுவும் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து
அதில தான் குடுப்பேன். இந்த ஸ்டடி பிளான வந்து ஏதாவது பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நான் வந்து ஃபுல் ஸ்டடி பிளான் வந்து நானு பேட்ச்ல தான் குடுக்கலான்ட்டு இருக்கேன். ஏன்னா பேட்ச்சுக்கு தகுந்த மாதிரி தான் இது ஸ்டடி பிளான். ஏன்னா, இந்த ஸ்டடி பிளான் வச்சு நீங்க படிக்கிறது எப்படின்னு தெரியல. நான் பேட்ச்சுக்குள்ள எப்படி குடுப்பேன்? நான் பேட்ச்சுக்குள்ள அன்னன்னைக்கு என்னென்ன குடுப்பேன்? என்னோட டெஸ்ட் வந்து பேட்ச்சுக்குள்ள என்னைக்கு குடுக்குறேன்? அத வச்சு தான் வந்து நானு பிளான் போட்டுருக்கேன். ஓகேங்களா? நான் வேணா இந்த சாம்பிள் வந்து நானு ஒர்க் டிஎன்பிஎஸ்சில அனுப்பிச்சு விடுறேன். பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க. ஓகே. ஆனா இது ஒரு 4 ஷெட்யூலோட ஒரு 8 ஷெட்யூலோட பிடிஎஃப் தான் அனுப்பிச்சு விடுவேன். ரிமைனிங்லாம் வந்து நானு ஆர்டரா பிடிஎஃபா கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் நான் பேட்ச்க்குள்ள தான் அனுப்பிச்சு விடுவேன். இந்த ஸ்டடி பிளான் உங்களுக்கு யூஸ் ஆகுமான்னு தெரியல. பேட்ச்க்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான் அது ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு அ இதுல நீங்க ஒரு ஃப்ரீ பேட்சா, பெய்டு பேட்சா ஏதோ ஒரு பேட்ச்ல இல்ல ரெகுலரா போய் படிக்க முடியுமோ, இல்ல வீட்லயே இருந்து படிக்கலாம். என்னமோ ஒண்ணு பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்றதுக்கு என்னென்ன வழிகளோ, அதை வந்து முதல்ல நல்லபடியா ஆராய்ஞ்சிட்டு அப்புறமா நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா எடுத்தோம் கவுத்தோம் வேகமா ஸ்டார்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் போய் பெண்டிங் ஆகி நிக்கிறதுல பிரயோஜனம் கிடையாது. 1 வீக் டைம் எடுத்துக்கிட்டாலும், 2 வீக் டைம் எடுத்துட்டாலும் நல்லா இதுதான் இப்படிதான் நம்ம வந்து டில் எக்ஸாம் வரைக்கும் ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ.